தான் உழைக்க வேணும். நாங்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டாங்க, சும்மா ஒரு 50,000 60,000 சம்பளத்துக்கு உழைக்க வேணும். நாங்கள் இல்லையே, நாங்கள் 5 லட்சத்துக்கு உழைக்க வேணும். உழைச்சு போட்டு உங்களுக்கு இல்ல நல்ல சம்பளம் தான் எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஒன்றே இருந்து சரிதானே. கேட்டா சொல்லுங்கோ, நாங்க இங்க 24 பண்றோம் சரிதானே. யாரும் பெரியவங்க வந்து கேட்பாங்க இருந்துட்டு கேட்டா. ஆசைக்கு 2 மகன்களை நான் பெத்தன். 2 மகன்களும் இப்ப இந்த பார்க்கிற நிலையிலேயே இல்ல. அவங்க எல்லாரும் வேலை தங்கள வேலைய பாக்குறாங்க. ஐயோ, என்னடா ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு தெரியல. கனகாசு வராது ஐயா, கனகாசு நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். லட்சம் கோடியில வராது லென்ஸ். ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துல வரும். கனகாசு இல்ல. நீங்க கண்ணுக்கு லென்ஸ் போட்டீங்கண்டா இன்னும் 100 வருஷம் வாழலாம். காய்வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதாவது இப்ப காலப்பகுதியில மக்கள் எல்லாம் பலர் ஏமாந்து கொண்டு போறார்கள். அதுவும் யாரிடம் என்றால் வைத்தியரிடமிருந்து மக்கள் ஏமாறுகின்றார்கள். வைத்தியர் மட்டுமல்ல, ஏராளமானவர்களிடமிருந்து மக்கள் ஏமாந்து கொண்டு போகிறார்கள். ஒரு சிந்திக்கக்கூடிய வீடியோ ஒன்று நான் இந்த வீடியோ பதிவு செய்திருக்கிறேன். இதுல நீங்கள் உங்களை நீங்கள் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், உங்களை நீங்கள் எவ்வாறு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு வீடியோ நான் இதுல பதிவு செய்திருக்கிறேன். இது சம்பந்தமா வீடியோ இருக்கு. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் இனி சிந்தித்து செயலாற்றுங்க. இது சம்பந்தமா வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஐயோ ஐயோ, இந்த காலவாய் எனக்கு இந்த ஒரு 67-70 வயசு ஆகுது. 70 வயசு ஆகியும் என் மகன் மேல எனக்கு ஒரு தரமே உதவி இல்லை. ஒரே இருமலடா. ஐயோ, எனக்கு 2 மகன் இருக்கிறாங்க. இந்த 2 மகனுமே ஒருத்தன் வெளிநாடுக்கு போட்டான். ஒருத்தன் காலம விடிய வெள்ளன 8 மணி என்றா விடிய வெள்ளன 7 மணிக்கு குளிச்சு விளக்கிட்டு ஓடிடுவான் வேலைக்கு, அரசாங்க வேலைக்கு. இந்த அரசாங்க வேலை வந்ததும் காணும், என்ன கூட்டிட்டு போக ஒரு மகனுமே இல்லை. 2 மகன், ஆசைக்கு 2 மகனை நான் பெத்தன். ஒருத்தனை வெளிநாட்டுக்கு அனுப்பினேன், காசு கிடைக்கும் அண்டு. மற்றொருத்தனை பார்த்தா அவன் அரசாங்க வேலைக்கு விடிய 8 மணிக்கு வேலை என்றா 7 மணிக்கே போயிடுவான் இங்க இருந்து. இந்த ஆசைக்கு ஒரு மகனை நான் பெத்தா. இந்த 2 மகனுமே நான் பெத்த வயசு போன நேரத்துல எனக்கு பக்கத்துல நிப்பாங்களேண்டா, இப்ப அவங்களுமே இல்லை. நான் தனியே நிக்கிறேன். ஐயோ, உண்மையில எனக்கு இடுமலையா இருக்குது, என்னால கதைக்கலாது. ஐயோ, இந்த வயசு 65 வயசு ஆகுது. 65 வயசு ஆகியும் ஹாஸ்பிட்டல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறேன். ஐயோ, ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு தெரியல. இடுமல் தடிமனா இருக்கு. பொருள்கிழமையா. ஐயோ, காய்ச்சல் குணமாவும் இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கிடக்கு. ஐயோ, நடுக்குது. ஐயோ, இதுல முதல் கொஞ்ச நேரம் இருப்பான். ஐயோ, உண்மையிலே எனக்கு சொல்லிக்கிற யாருமே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகணும் இருக்கா, அங்க போகணும் இல்லை. இரும தடிமல யாரும் பார்ப்பாங்களா? அங்க நிக்கிற ஒரு டாக்டர் இருக்கிறாதான், அவர்கிட்ட காட்டலாம். எந்த பிள்ளைகளும் இல்லை, 2 பிள்ளை. ஐயோ, ஆஸ்பத்திரி போக வேண்டிய கிடக்கு அவசரமா. விடிய ஒழும்பிடாம இருக்கு. அப்படி ஒரு நிலை நாரி போட்டு நோகுது. முதல் காய்ச்சல் குணமா இறங்கி இருமல் தடிமை 2 நாளா எழும்பேல. ஒரு பக்கம் முட்டு இருக்குது, ஒரு பக்கம் முட்டு இருக்குது. ஆசைக்கு 2 மகன்களை நான் பெத்தன். 2 மகன்களும் இப்ப இந்த பார்க்கிற நிலையிலேயே இல்லை. அவங்க எல்லாரும் வேலை தங்கள வேலைய பாக்குறாங்க.
ஐயோ, என்னடா ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல ஆஸ்பத்திரி. டாக்டரை சந்திக்கத்தான் வேணும், சந்திச்சு உடனே மருந்து எடுத்தாத்தான் ஒரு கொஞ்சம் மண்டாலும் நிமிந்து கதைக்கலாம். ஒருக்கா டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட இது சம்பந்தமாக கதைப்போம். ஐயோ, என்னடா நாரி போட்டு இந்த கையெல்லாம் நடுங்குது. இந்த பிறழுவாங்கள் ரெண்டு பெடிகளை நான் பெத்தன், அவங்களுக்கு இந்த கட்டையாலே முதல் அடிக்க வரும். அவங்கள காணவும் இல்லை. அவங்க ஒருத்தன் இருக்கிறான் இங்க இலங்கைக்கு. இவங்க ரெண்டு பேரும் பெத்த ரெண்டு தென்னம்படியை வச்சிருந்தால் கூட இப்பத்த காலத்துக்கு தேங்காய் எடுத்து நானும் சாப்பிட்டு இருப்பேன். ஐயோ, டாக்டர்கிட்ட ஒருக்கா போகணும், ஒருக்கா போய் கதைப்போம். போய் இது சம்பந்தமா என்னுடைய கஷ்டங்களுக்கு சொன்னாத்தான் அவரே இருக்கிற வழி பார்ப்பேன். ஐயோ, இந்த 65 வயசுல இந்த டாக்டர் மேட்ட போகணும்டா. அப்ப முதல் எனக்கு இருமல் தடிமை என்னோட வருத்தத்தை முதல் தீக்க வேணும். ஏலாமா கிடக்கு. ஐயோ, இந்த டாக்டர் மேலும் பிடல் வாங்கலட்ட போனா அவங்க நினைக்காங்க. அவங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே முளைச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே முளைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க டாக்டர் நிக்க மாட்டார், டாக்டருக்கு ஸ்ட்ரைக்கு. அங்கே சொல்லிவிடும் 2 போச்சர் மேம் ஒன்று நிற்கணும், 2 நர்ஸ் மேம். அவை சொல்லிவிடும் டாக்டர் ஸ்டாக் இன்றைக்கு டாக்டர் இல்லை, நீங்கள் பின்னேறம் போனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிற்பேன், அங்கே போய் சந்தேகம் அண்டு சொல்லி உங்களுக்கு நல்ல அடி இல்லாத போறாதான். உங்களுக்கு இன்றைக்கு நான் போய் பார்ப்பேன் எது சொல்லுவாள் அந்த நர்ஸ் பொம்புல. டாக்டர் நிற்கிறாரோன்று கேட்டா சொல்லுவீனா டாக்டர் ஷெக் டாக்டர் ஸ்டெக் தான் சொல்லு. இன்றைக்கு சொல்லுவாளுக்கு இந்த கம்பாலே பேக்க ஊட்டி விடுறேன். வேற இன்றைக்கு விளையாட்டு 5 கிலோமீட்டர் நடந்து வரான். சொல்லுவாளே டாக்டர் ஸ்டெக் டாக்டர் மத்தியானம் 11 மணி ஆகுது சாப்பிட போட்டேன் தான் சொல்லு. இன்றைக்கு சொல்லுவாள் இன்றைக்கு நல்லா கட்டி போட்டு தான் கொடுக்குறேன். வணக்கம் வணக்கம் மிஸ், வணக்கம். மார்னிங் 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 மார்னிங். சரி மிஸ், ஒருக்கா அந்த வருத்தலுங்க இருக்கா நோயாளியா இருக்கா. இப்போ எத்தனை மணி? இப்போ சொல்ல வேண்டாம் இப்போத்தான் 8:30. இப்போதான் நான் வந்தேண்ணா. ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் இதுக்குள்ளேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லான. இப்போதான் 8:30 ஒரு 9 மணி போல கூப்பிடுவோம். 9 மணிக்கு கூப்பிடுவோம். இப்போதான் 8:30 கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போதான் நான் மார்னிங் வந்தேனா. இன்றைக்கு திங்கக்கிழமை. இவ்வளவு நாளும் சனி ஞாயிறு எல்லாம் ஒரு ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கு கொஞ்சம் வேலை செய்து திங்கக்கிழமை இன்றைக்கு 8:30க்கு அது எனக்கு மார்னிங் விரைக்க இது என்னன்னு சொல்றது, ரோட்டால விரைக்க பெரிய ஒரு கஷ்டம். இந்த வாகன நெரிசல் அப்படி இப்படி இந்த டஸ்ட்டுகள் எல்லாம் போக எனக்கு ஒரு இடைஞ்சல் மாதிரி. இப்போதான் நான் கூப்பிடாங்க நோயாளி மேல ஒரு 9 மணிக்கு 9:15 கூப்பிடுங்க. இப்போதான் 8:30 டைமை பாருங்க, 8:30. கொஞ்சம் நானும் நீங்கள் கொஞ்சம் கதைப்போம். என்ன மைனஸ் என்ன செய்து நீங்கள் வருஷம் எப்படி கொண்டாடுறீங்க நீங்கள்? ரைட் ஓகே. எனக்கு பார்க்க இந்த மாத சம்பளம் இருக்குதான சேலரி, இந்த சேலரி எனக்கு காணாம இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லான அவங்க தார சம்பளத்தை நாங்கள் வேண்டணும். ஏன்னா இந்த முறை ஜனாதிபதி கொஞ்சம் கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டேன். ரெண்டபடியா ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்டா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் 2 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போறேன். பிரைவேட்டால் உழைக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் சும்மா தெரியாத 8:30க்கு வாரோம்டா, 8:30க்கு சைன் வைக்கிறோம்டா, 9:30க்கு நாங்கள் நோயாளியை கூப்பிட்டு பேஷண்ட் உள்ளுக்கு கூப்பிட்டு கதைச்சி அவர் 2 குளிசியை கொடுத்து அனுப்பிடுவோம்.
இனி வாராக்களுக்கு சொல்லுங்க டாக்டர் மேஸ் டக்கண்டு. அதை விடுத்து இனி வாராக்கள் சொல்லுங்க இங்க மருந்து தட்டுப்பாடு வெளியில பார்மசியில வேண்ட சொல்லுங்க. அப்ப டாக்டர் மே பேஷண்ட் மே வந்தினமாட்டா 8:30 டாக்டர் வாராண்டா 9:30 உங்களுக்கு கூப்பிடுங்க, கதைச்சு போட்டு அனுப்பி போட்டு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவா அப்போ இங்கே இப்போ கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்ய வரையினோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செய்ய வரைக்க சொல்லுங்கோ லென்ஸுகள் தட்டுப்பாடு. இங்கே லென்ஸுகள் தட்டுப்பாடு வெளியில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் லென்ஸ் எல்லாம் நல்ல சூப்பர் லென்ஸ், உங்களோட கண்ணுக்கு அருமையான லென்ஸ் இருக்கு, உங்களோட கண்ணுக்கு ஏற்ற விதத்தில் நல்ல லென்ஸுகள் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லென்ஸுகள் தட்டுப்பாடு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா லென்ஸ் எல்லாம் இலகுவா எடுக்கலாம், கன காசு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் காசு தான் எடுப்பாங்க. அங்கே போனீங்கன்னா உடனே செய்து போட்டு விடுவாங்க, லட்சக்கணக்கில் காசு இல்லைன்னு சொல்லி ஆக்கின்ற மண்டையை கழுவுங்க. நோயாளி மேட்ட மண்டையை வடிவாக கழுவி போட்டு எல்லாரும் அங்கே அனுப்புங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். அங்கே அனுப்பிட்டீங்கண்டா அங்கே உங்களுக்கு சேலரி கூட. அங்கே அரசாங்கம் அதை நிர்ணயிக்காது, நாங்கள் தான் நிர்ணயிக்கிறது. நாங்கள் சொல்றதான் சட்டம். அங்கே நாங்கள் சொல்றதான் சட்டம். விளங்குத நாங்கள் சொல்றதான் சட்டம். அப்ப இஞ்ச வந்தாத்தான் அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு நாங்க இருக்கணும். விளோ பெரிய படிப்புகளை படிச்சு போட்டு 50,000 60,000 குலைக்கிறதுக்கு நாங்கள் இங்க வந்திருக்கோம் இல்லத்தானே. இந்த பெரிய பயோ மேக்ஸ்ல படிச்சு போட்டு அவன் லட்சக்கணக்கு உழைக்கிறான். நாங்கள் இங்க வந்து 60,000 70,000 உழைக்கிறது. இந்த ஒரு பெரிய படிப்பு ஒழிஞ்ச இதுக்கு தான் நாங்கள் பெரிய படிப்பு படிச்சு நாங்கள் டாக்டர் ஆவாரத்துக்கு. இந்த பெரிய படிப்பு படிச்சு 60,000 70,000 சம்பளம் எடுக்கணும். நாங்கள் இங்க வந்தாங்க இல்லையே, நாங்கள் வந்தது 5-6 லட்சம் சம்பளம் எடுக்கத்தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து 60,000 70,000 சம்பளத்தை தராங்க. எங்களுக்கு இது கட்டுமோ? கட்டாது. எங்களுக்கு இது கட்டாது. அப்படி என்ன நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க போனா தான் நாளை உழைக்கலாம். இங்க வர நோயாளி என்ன செய்யலாம்? இங்க மருந்து ஒண்ணும் இல்லை, அங்க போங்க, அங்க உழைப்பாருங்க சம்பளம் காசுல கொண்டு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, மக்கள்கிட்ட ஏராளமான காசு இருக்குது. உங்களுக்கு தெரியாத நியூஸ்மே. இந்த சிஸ்டத்தை யாருக்குன்னு சொல்ல வேண்டாம். எணி கடைப்பிடிங்கோ. எத்தனை மணி ஆச்சுது? இப்பதான் 9 மணி, சரிதானே? அப்ப இந்த சிஸ்டத்தை கடைப்பிடிங்க. இப்ப கூப்பிட வேண்டாம், கொஞ்சம் இருக்கட்டும். அவருக்கு தெரியாத டாக்டர் வந்துட்டாரு, நான் பின்பக்கத்தால இல்லை வந்தேனா, அவருக்கு தெரிஞ்சதான் கூப்பிடணும். தெரிஞ்சாலும் பயம் இல்லை, பின்பக்கத்தால நான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப 9 மணி 9:30 போல 8:30 வந்தா 9:30 கூப்பிட்டா சரி. அப்ப இங்க நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை செய்யறத குறைஞ்சு போட்டு உங்களுக்கு எல்லாம் நல்ல சம்பளம் தான் எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஒன்றே இருந்து, சரிதானே? கேட்டா சொல்லுங்க, நாங்க இங்க 24 பண்றோம், சரிதானே? யாரும் பெரியவங்க வந்து கேட்பாங்க இருந்துட்டு கேட்டா சொல்லுங்க 24 பண்றோம். இங்க காலம் 6 மணித்தியாலம் ஒர்க் பண்ணிட்டு மிச்சம் உள்ள 6 மணித்தியாலம் அங்க வாங்கும். அங்க சம்பளம் உங்களுக்கு இதே டவுன் நான் தருவேன். இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் நடத்துறேன். அங்க அரசாங்கத்துக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை, சரிதாங்க? இப்ப நேரமாவதாகும், அவங்களை கூப்பிடுங்க. சரியில்லை தானே? 2 குளிசிய 15 கொடுத்து விடுவோம். 2 குளிசிய 15 கொடுத்து விட்டாத்தான். இப்ப கூப்பிட வேண்டாம், நில்லுங்க வா. 2 கூப்பிட வேண்டாம், சரியா? சரி, எடி கூப்பிடுங்க. வாங்கோ. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேரி பூட்டு என்ன பூட்டா? நேரி பூட்டா? நேரி பூட்டு மற்றது வீசிங்கா? வீசிங் மற்றது இருமல் தடிமன் காய்ச்சல். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம்.
இலகுவான மருந்து இருக்கு எங்கள்கிட்ட. பிடிங்கோ, கிட்ட வாங்கோ, கிட்ட வாங்க, கிட்ட வாயா, முதுக காட்டு, நெஞ்சில காட்டு. ஒன்று, 2, 3. பின்னுக்கு தெரியுங்க, பின்னுக்கு 3 தெரியும். 1, 2, 3. சரி, உங்களுக்கு இருமல் தடிமன் அதிகமா இருக்குது. இருமல் தடிமன் அதிகமா இருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்கோண்டா, உங்களுக்கு இங்க மருந்து இல்லை, இங்கே மருந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறப்பு போத்தில் ஒன்று நாங்கள் எழுதி தாரோம். அங்க நீங்க வெளியில வேண்டிக் கொள்ளுங்க. சிறப்பு போத்தில் ஒன்று நாங்கள் எழுதி தரோம், அங்க நீங்க வெளியில வேண்டிக் கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இங்க சிறப்பு போத்தில் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறேன், கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான. இப்போ நாங்கள் குளிச்சு தாரோம். அதை உங்க டேட் போட்டு தருவாங்களாங்க. காலமா பின்னேற மட்டும் போட்டு விழுங்கோ. சிறப்பு இல்லை, சரிதானே? சிறப்பு இங்க இல்லை, நீங்க வெளியில வாங்கி தான் குடிக்கலாம். ஓகே, அப்ப பாருங்க, சிறப்பு கணக்காசு வராது ஐயா, கணக்காசு வராது. ஒரு 2500 தான் பெறும், 2500 தான் பெறும். நாங்கள் உங்களுக்கு சிறப்பு வழி தரோம். நீங்க கொண்டு போய் பார்மசியில் வேணுன்னா சரி, 2500. மற்ற என்ன வச்சுங்க, நீங்க வீசிங்க. வீசிங்கிட்டு இங்க சரியான ஒரு வழி இருக்குது வீசிங்காரங்களுக்கு. அந்த இது தெரியுமா உங்களுக்கு, மருதனாமட சந்தி? மருதனாமட சந்தியால நேரா போய் கொண்டிருக்க, இப்படி போய் இப்படி திரும்பினா ஒரு பெரிய ஒரு 3 மாடி பில்டிங்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, தெரியுமா? மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மருதனாமட சந்தியில இப்படி போய் இப்படி திரும்பினா 3 மாடி பில்டிங் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அங்க வந்தீங்க பின்னர் 4 மணிக்கு வாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு ஐயா. உங்களுக்கு மகன் மேன் இருக்குதா? கவர்மெண்ட் ஜாப்பா? அவருக்கு விடிய 8 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு முடிஞ்சிடும். எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆனா கவர்மெண்ட் இல்லையா வேலை செய்யற? ரைட். 4 மணிக்கு முடிஞ்சா 4 மணிக்கு அந்த மகனோட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அங்க நான் இருப்பேன், அங்கேயும் நான் தான். அங்க வந்தீங்கடா உங்களுக்கு இந்த பின்னேறமே வீசிங் நோயை இல்லாம செய்து போடும். அது கேட்ட ஒரு மருந்து தான். இங்க வந்தீங்களா சொல்லுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா இருக்க வேணும். இந்த எழுதித்தரட்டா இல்லாட்டி இங்க நிக்கப்படுற காசுகள் என்ன மாதிரி ஐயா? காசுகள் நல்ல வழி தருவீங்களா? ஓகே 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 ஓகே. காசுக்கு கஷ்டம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. காசுக்கு ஓகே இல்லையா? ரைட் ரைட் ரைட். காசுக்கு கஷ்டம் இல்லை, அடி நல்லா. ஓகே 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 ஓகே. இப்ப காசுக்கு கஷ்டம் இல்லையே. ஓஹோ, சரி சரி சரி. அப்ப நீங்க 4 மணிக்கு இன்னைக்கு அங்க மருதனாமட சந்தி பக்கத்துல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்க வாங்கும். அங்க நான் தான் நிற்பேன், உங்களுக்கு நல்ல ஒரு மருந்து தாரும். நான் அன்றைக்கு ஈவினிங் நான் சரியான மருந்து தந்துடுவேன். இங்க வந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் நிக்க வேணும்ண்டு. வெளியே வாழ்ல நிக்க போறீங்களா இல்லையா? ஓகே 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 சரி. அப்ப நீங்க 4 மணிக்கு போட்டு வாங்க. ஓகே ஓகே. சிறப்பா வெளியில வேண்டிக் கொள்ளுங்க பார்மசில. ஓகே ஓகே, நன்றி. போட்டுவாங்க. பாத்திய விளையாட்ட இப்படித்தான் உழைக்க வேணும். நாங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டாங்க, சும்மா ஒரு 50,000 60,000 சம்பளத்துக்கு உழைக்க வந்தோம். நாங்கள் இல்லையே, நாங்கள் 5 லட்சத்துக்கு உழைக்க வேணும். இப்ப இப்படி வீசிங்காரர் மற்றது கண்ணு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஏற்ற ஆக்கள். அவங்களுக்கெல்லாம் இங்க ஒத்து வராது, வெளியில தான் சரிப்பட்டு வரும். அப்ப வார கண்ணு பிரச்சனைக்காரர் மற்றது கொஞ்சம் நேரி பூட்டுக்காரர் காலையில அகக்கலை அங்க அனுப்பிடுவோம். அவங்கள மண்டை இலகுவா கழுவி விட்டா அவங்க டாக்டர் மேல பெரிய கடவுள் நினைக்கிறாங்க. அவங்க டாக்டர் மேல பெரிய கடவுள் நினைக்கிறாங்க. இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் அவங்க நம்புவாங்க. நான் சொல்ற எல்லாத்தையுமே அவங்க நம்பி அந்த ஐயா பாருங்க 4 மணி இல்ல 3 மணிக்கு வந்து நிற்பேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. 4 மணி இல்ல 3 மணிக்கு வந்து நிற்பாரு. ஏண்டா டாக்டர் சொல்லி இருக்கிறாரா என்று சொல்லுவாங்க. மகனுக்கு சொல்லுவேன். அவங்க டாக்டரை பெரிய கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் அப்படி நம்புவாங்க. அப்ப சரியா அடுத்த பேஷண்ட கூப்பிடுவோம். நான் கதைக்கிறது வெளியில கேட்குத, கதவு பூட்டுத்தானே இருக்குது. இல்ல இல்ல, வெளியில கூப்பிடுங்க. சரி கூப்பிடுங்க. ஐயா வாங்கோ. ஐயாக்கு என்ன வருத்தம்?
கண் ஆபரேஷனா? வாங்க 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 பேஷண்ட் வாங்க. கண் ஆபரேஷன். ஐயா பேர் என்ன முதல்? குணரட்னமா? சரி, குணரட்னம். ஐயாக்கு இப்ப கண் செட் பண்ணீங்களா? நர்ஸ் ஒருக்கா ஐயா இந்த கண் ஒருக்கா அந்த இதுல ஒருக்கா செட் பண்ணுங்க, ஒருக்கா செக் பண்ணி போட்டு சொல்லுங்க என்ன மாதிரி எந்த கண் பவர் இல்லாம இருக்குதுன்னு. சரியா? ஐயாக்கு சில லென்ஸ் போட வேண்டி வரும். கண்ணுகள் பவர் வயசு போதுதானே. இத்தனை வயசு ஐயா? 65. ரைட். ஐயா முந்தி காலத்துல நல்ல துடிப்பா இருக்கக்கூடிய மனுஷன். 65 வயசு ஆச்சுது. இப்ப கண்ணுகள் இப்படித்தானே ஐயா, வயசு போக போக பல வருத்தங்கள் வரும். அப்ப நீங்கள் இந்த இதுல செட் பண்ணுங்க, கண்ணை செட் பண்ணி போட்டு எனக்கு சொல்லுங்க எந்த கண் பவர் குறை வேண்டும். அதுக்கு லென்ஸ் எழுதி விடுறேன். என்னமா ஐயா? சரியா? வலது கண்ணா? சரி சரி. வலது கண் உங்களுக்கு தூரத்து பார்வை கிட்ட பார்வை நர்ஸ்? தூரத்து பார்வை. வலது கண்ணுல உங்களுக்கு தூரத்து பார்வை உங்களுக்கு பெருசா தெரியுது இல்ல, கிட்ட உள்ள எழுத்துகளும் பெருசா தெரியுது இல்ல. அப்ப நீங்க வலது கண்ணுக்கு கட்டாயம் லென்ஸ் வைக்கத்தான் வேணும். கட்டாயம் லென்ஸ் வைக்கத்தான் வேணும் ஐயா. வைக்காட்டி உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் பாதிப்பு வந்துடும். ஓகே தானே? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல லென்ஸ் தட்டுப்பாடு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல லென்ஸ் இலகுவா எடுக்கலாம். நீங்க உங்களோட வழியை பார்த்து சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க நீங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கா? ஓகே ஓகே ஓகே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ண்டா கண்ணுக்கு ஒரு சூப்பர் டாக்டர் இருக்கிறார். அவர்கிட்ட பேர் கீர்த்திகன். எனவே கீர்த்திகன் டாக்டர், கண்ணுக்கு சிறந்த டாக்டர் கீர்த்திகன். அவற்றை ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கண்டா, நான் தான் அங்க வர போறேன். நான் இந்த பேரா கீர்த்திகன். நீங்கள் இந்த மருதநாமட சந்தி இருக்குல்ல, மருதநாமட சந்தியால இப்படி இப்படி போனீங்கண்டா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. 3 மாடி பில்டிங் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் உண்டு. அங்க பின்னேரம் ஒரு 6 மணிக்கு வாங்க. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? மகள் இருக்கா? சரி சரி. மகளோட நீங்க கட்டாயம் 6 மணிக்கு வாங்க. 6 மணிக்கு வந்தீங்களா உங்களுக்கு நான் ஒரு லென்ஸ் ரெண்டு பின்னேரத்துக்குள்ள வச்சுடுவேன். இல்ல இந்த பின்னேரம் டேட் எழுதி தருவேன். அந்த டேட்டுக்கு வந்தீங்களா கனகாசு வராது ஐயா. கனகாசு நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். லட்சம் கோடியில வராது லென்ஸு. ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துல வரும். கனகாசு இல்லை. நீங்க கண்ணுக்கு லென்ஸ் போட்டீங்கண்டா இன்னும் 100 வருஷம் வாழலாம். 100 வருஷம் இன்னும் வாழலாம். சரிதான். உங்களோட பிள்ளைகள் கல்யாணம் செய்ய மட்டும் நீங்க என்ன செய்யலாம்? உயிரோடு இருக்கலாம். கண் தான கடவுள். கண்ணை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் கண்ணில்லாட்டி ஒண்ணுமே தெரியாது. கண்ணில்லாத புண்ணுக்கு சமன் சொல்லுவாங்க. சரிதாங்க. அப்ப நீங்கள் பின்னர் 6 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி லென்ஸ் தருவேன். ஓகே வாங்க. ஓகே, நன்றி ஐயா. ஓகே. பாத்தீங்கிற விளையாட்ட எங்களுக்கு இன்றைக்கு 2 நோயாளி வர போறாங்க இன்றைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படித்தான் உழைக்க வேணும். உழைக்கிறதுக்கு ரிக்ஸை நான் கண்டுபிடிச்சா நாங்கள் எவ்வளவானாலும் உயரத்துக்கு வரலாம். சும்மா இங்க இருக்கிற நேரம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் லட்சத்துல சம்பாதிக்கலாம். சும்மா ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பெரிய சம்பளம் எடுக்க போறது இல்லை நாங்க. ஓகே தான். நான் இப்ப நேரம் ஆகுது, 11 மணி ஆச்சு. நான் அப்ப சாப்பிட போறேன். மத்தியான சாப்பாடு சாப்பிட போறேன். இனி நான் காப்பிட்டு லீவ் எனக்கு எழுதி விடுங்க சுவந்தினி. எனக்கு காப்பிட்டு லீவ் எழுதி விடுங்க. நான் காப்பிட்டே வர மாட்டேன். பின்னேற 3 மணிக்கு அங்க போகணும் என்னோட பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. யாரும் வந்தா சொல்லுங்க. இந்த கீர்த்தனா டாக்டர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நிக்கிறார், அங்க சந்திக்க சொல்லி. சரிதானே? அப்ப ஓகே தானே? நான் போட்டு வர போறேன். மத்தியான லஞ்ச் எனக்கு இருக்குது. நான் காப்பிட்டே வர மாட்டேன். ஓகே, போட்டு வரேன். நன்றி. பாய் பாய். மக்களே அவதானம். இவ்வாறுதான் உங்களிடமிருந்து பல வைத்தியர்மார் உங்களை ஏமாற்றி பல காசுகளை பறிக்கின்றார்கள். உண்மை என்றால் நீங்கள் டாக்டர்மாரை கடவுள் என்று நினைக்கின்றீர்கள். பல ஏராளமான வைத்தியர்கள் இருக்கின்றார்கள்.
தெய்வத்துக்கு சமமான வைத்தியர் இருக்கின்றார்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் வயசு போன நேரங்கள்ல உங்களுக்கு என்று ஒரு பிள்ளைகள் இருக்குங்க. அந்த பிள்ளைகள் சொல்ற வழியை நீங்க கேட்டு செயற்பட வேண்டும். உங்களோட காலங்களில் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. இப்ப 65-70 வயசு ஆகுது. 70 வயசு ஆகின காலப்பகுதியில நீங்கள் உங்களோட பிள்ளை என்ற வயசை கேட்டு நடக்கணும். டாக்டர்மாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கொண்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வீடியோ பார்த்தீங்களானே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உழைக்க பார்க்குறேன். 8 மணிக்கு வேலையேண்டா டாக்டர் 8:30க்கு தான் வாரேன். 8:30க்கு வந்து 9:30க்கு தான் தன் ரூமுக்குள்ள பேஷண்ட கூப்பிடுறேன். அந்த 8:30 9:30 மட்டும் தன் குடும்ப கதையை கதைக்கிறேன். 9:30க்கு தான் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ற. 11:30 மட்டும் 2 மணித்தியாலமும் வேலை செய்கிற. 11:30க்கு லஞ்சு போகிறேன், சாப்பிட போறேன். 2 மணிக்கு வருவார்கள் சாப்பிட்டு போட்டு. இந்த கீர்த்தனன் டாக்டர் லீவ் எடுத்துட்டார், காப்பிடைக்கு வர மாட்டாராம். அவர் வராதபடியா சில உண்மையை சொல்ல போனா 2 மணிக்கு வந்து போட்டு 4 மணிக்கு வேக்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. 3 மணி 4 மணிக்கு பிறகு என்ன செய்வாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க 8, 9, 10 மணி மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கு உழைப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க தான் வரமாட்டேன். அப்ப நீங்கள் இப்படித்தான், நீங்கள் வெளிநாட்டவரா அல்லது இங்க இருக்கிறவர எனக்குமே தெரியாது. மக்களே, நீங்கள் அவதானமா செய்யப்பட வேண்டும். உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. காசு உண்மையில் இலங்கையில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே கஷ்டப்பட்டிருக்கலாம், இல்லை என்று இல்லை. நீங்கள் உங்கள் கைகளாக இருந்து 10 ரூபா கூட வெளியில போகும்போது, உங்கள் கையிலிருந்து 10 ரூபா வெளியில போகும்போது நீங்க அந்த 10 ரூபாயும் ஜோதிச்சு கொடுக்க வேணும், சும்மா கொடுக்க கூடாது. சரிதானே? கஷ்டப்பட்டு உழைச்செடுக்கப்பட்ட காசு. இதன் 10 ரூபாயும் 10,000 ரூபாய்க்கு சமனான காசு. இதை நீங்க கொடுக்கின்ற போது சிறந்த முறையில சிந்தித்து கொடுக்க வேண்டும். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும் போது கூட நீங்கள் ஜோதிச்சு கொடுக்க வேண்டும். ஏண்டா இலங்கையில் வாழ்ந்த ஒவ்வொரு பிரஜையும் கஷ்டப்பட்டவர்களே. அந்த வகையில டாக்டர் மட்டுமல்ல, ஏராளமானவர்கள் இவ்வாறுதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட்லயும் ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ணி பிரைவேட்லயும் உழைக்க பாக்குறாங்க. டாக்டர் மட்டுமல்ல, ஏராளமான இன்ஜினியர் மற்றது பாத்தீங்கன்னா ஏராளமான சொல்ல போனா இருக்கலாம், பேர் இருக்கிறாங்க. அப்ப மக்கள் நீங்கள அவதானமா இருக்கணும். டாக்டர்கள் நீங்க கடவுளா நினைக்கிறது சரி, நான் பிள்ளைன்னு சொல்லல. 65-70 வயசான வயது போன முதியவரை பாத்தீங்களானே, டாக்டரை கடவுளா நம்பினார். தான் இன்றைக்கு 3 மணிக்கு அங்க வாழ்ந்தா தான் நான் 2 மணிக்கே போய் நிற்பேன் இன்றைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நீங்கள் அதுக்கெல்லாம் உங்களோட பிள்ளைகள் இருக்கு, உங்களோட பிள்ளைகள் நீங்க கேட்டு ஒரு வார்த்தை கேட்டு பிரைவேட்ல செய்வோமா கவர்மெண்ட்ல செய்வோமா, 2லையும் லென்ஸ் தான் வைக்க போறாங்க. இங்க செய்தீங்கன்னா ஒரு நாள் வார்டுல நிற்பீங்க, அங்க செய்ய நிற்க மாட்டீங்க. வார்டுல 2 செய்தீங்கன்னா காசு இல்லை, அங்க செய்தீங்கன்னா 10 நிமிஷம் வேலை 1.5-2 லட்சம் காசு போகும். சரிதானே? இப்ப நீங்க சிந்தித்து செயலாற்றுங்க. இத்துடன் வீடியோ முடிச்சு கொள்றேன். நன்றி, வணக்கம்.